போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் போலீசாரால் கைது செய்யப்பட்டது எப்படி என்பது குறித்து பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தும் முக்கிய வேதிப்பொருளான சூடோபெட்ரினை தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு கும்பல் கடத்தி வந்தது. இந்த தகவல் அறிந்த டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் வைத்து சென்னையை சேர்ந்த முகேஷ், முஜிபூர், விழுப்புரம் அசோக் குமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தும் 50 கிலோ வேதிப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதன் சர்வதேச மதிப்பு சுமார் ரூபாய் 2000 கோடி ஆகும். கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான இவர்தான் ஜாஃபர் சாதிக் என கண்டறிந்தனர். இதனையடுத்து ஜாஃபர் சாதிக் 26ஆம் தேதி டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சமன் அனுப்பினர். அவரது வீட்டிலும் நோட்டீஸ் ஒட்டினர். ஆனால் ஜாஃபர் சாதிக் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்தார். இதனால் ஜாஃபர் சாதிக்கை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே ஜாஃபர் சாதிக் சிக்கியது எப்படி என்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. அதில் ஜாஃபர் சாதிக் நெருங்கிய நண்பர்கள் யார் யார், உறவினர்கள் எங்கு உள்ளனர் என லிஸ்ட் எடுக்கப்பட்டுள்ளது. அவர் அடிக்கடி செல்லுமிடம் மற்றும் தொழில் கூட்டாளிகள் உள்ளிட்டவை குறித்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி முக்கிய தகவல்களை பெற்றனர். மேலும் போலீஸ் தேடுவதால் ஜாஃபர் சாதிக் புதிய செல்போன் எண்களை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்து ஜாஃபர் சாதிக் பயன்படுத்தும் புதிய செல்போன் எண்ணை கைப்பற்றினர். அந்த புதிய செல்போன் சிக்னலை வைத்து ஜாஃபர் சாதிக்கை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர்.